உங்களுக்கு தெரியும், அதாவது தமிழில் நல்ல ஒரு தேர்ச்சி பெற்றிருந்த ஜாகிரா கல்லூரிய ஒரு பெரிய ஒரு மாணவரான உவைஸ் விளங்கிட்டானே, இவர் என்ன செஞ்சாருன்னா அப்போ ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். இந்த புத்தகம் வந்து இது நம்ம கையளவில் தேடிக்கல கஷ்டமாயிடுச்சு. இணையதளத்தில் என்ன செஞ்சது, இதில் ஏன்னா இது எழுதப்பட்ட ஆண்டு எப்போ தெரியுமா? 1976. அந்த புக் எழுதப்பட்ட ஆண்டு 1976ஆம் ஆண்டு தான் அந்த புத்தகம் எழுதப்பட்டது. என்ன புத்தகம்? தலைப்பு ஈழத்து முஸ்லிம்களின் பேச்சு வழக்கு தமிழ். பேச்சு வழக்கு தமிழும் செந்தமிழும். செந்தமிழ் கொடுந்தமிழ் ரெண்டா பிரிப்பாங்களே. பேச்சு வழக்கு உள்ளதெல்லாம் கொடுந்தமிழ்னுவாங்க, எழுத்துல ஒழுங்கா எழுதுறத செந்தமிழ்னுவாங்க. ஆனா முஸ்லிம்கள் பேசுற இந்த சோனக முஸ்லிம்கள் பேசுவது செந்தமிழ் சொல், சரியான தமிழ் சொல். புத்தகம் எழுதினார். புத்தகம் எழுதினா அதாவது இலக்கிய தமிழ் மாநாட்டில் இந்தியாவில் வச்சு பேசுறத புத்தகம் ஆக்கினாங்க 1976ஆம் ஆண்டு. அதுல கொஞ்சம் சொற்கள் அவர் என்ன செய்வாருன்னா, ஒரு சொல்ல கொடுத்துட்டு அந்த சொல்ல வரக்கூடிய முஸ்லிம்களுடைய அந்த பேச்சு வழக்கு சொல் இந்த புத்தகத்தில் இருக்குது, இந்த இலக்கண புத்தகத்தில் வந்திருக்குது, இந்த இலக்கிய புத்தகத்தில் யூஸ் பண்ணிக்கிறாங்க என்று ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் கொடுத்தார். அவர் ஒரு இலக்கிய, அவர் தமிழ் ஒரு திறமையான ஒருவர். அப்ப அதுக்கு நான் அந்த சொற்களை நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமா எங்கள்கிட்ட உள்ள பழக்கம் வந்து அந்த கீழ்ப்படிதலுக்கு என்ன சொல்லுவோம்? அடங்கணும்னு சொல்லுவோம். அடக்கமா இருக்கணும், அடங்கி வாழணும், இப்படித்தான் நம்ம சொல்லுவோம். இந்த அடங்கி வாழணும் நம்ம சுத்தமா என்ன செய்யறது இல்லை, நினைக்கல. கீழ்ப்படிதல் பேசக்கொள்ள மாணவர்கள் என்பவர்கள் அடக்கமாக இருக்குன்னு சொல்றதை விட கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ன செய்வோம், பேசுவோம். ஆனா அடங்குதல் என்ற சோனக மொழியில் நம்ம சர்வசாதாரண பேசக்கூடிய சொல். இது ஒரு சுத்த தமிழ் சொல். விளங்கிட்டா? சுத்தமான ஒரு அகராதி சொல் என்று தான் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அலட்டி என்று சொல்லுவான். இந்த சொல் சுத்த தமிழ் சொல். விளங்கிட்டா? அலற்றன்றது இது ஒரு சுத்த தமிழ் சொல். அதே போல இங்க சொல்லாட்டி அவத்தம் என்று சொல்லுவாங்க. அவத்தம் பண்ணுவாங்க. இது அவத்தம் என்று என்ன செய்வாங்க, நிறைய பேர் பேசுவாங்க. இக்கிழக்கு மாநாங்களாங்க இங்கெல்லாம் அவத்தம் என்று சொல்றது பிழைக்கு சொல்றது. விளங்கிட்டா? பிழை தவறுக்கு சொல்றது. இது ஒரு சுத்தமான ஒரு தமிழ் சொல், சோனாவ மக்கள் யூஸ் பண்றது. அவல் என்றுவோம், ஒரு சாப்பாடு வருமே அவல். இந்த அவல் என்ற சொல் வந்து நம்ம சொல்லக்குள்ள இது எந்த மொழி என்றே தெரியாது. ஆனா அவல் என்றது சுத்தமான ஒரு தமிழ் சொல். இந்த அவல் என்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ற சோனாக மக்கள் தான். அவல் என்ற சொல் அரபிகளோட பிள்ளைகளுக்கு இந்த சொல்லலாம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறேன். அவல் என்ற சொல். அது மாத்திரம் இல்ல, உடுப்பு இருக்குதே, உடுப்பு என்ற சொல். இந்த உடுப்பு என்ற சொல் வந்து மணிமேகலையுடைய மணிமேகலுடைய வரலாற்றை நீங்க பார்க்கலாம். உடுப்பு என்ற சொல், ஆடை என்றது எப்படி சுத்தமான சொல்லோ அதை விட பழமையான மிக சுத்தமான சொல் தான் உடுப்பு. அதனால தைரியமா ஸ்பீச்ல என்ன செய்யலாம், உடுப்பு உடுத்துன்னு பேசுங்க. சுத்த தமிழுக்கு மாத்தம் சுத்த தமிழ். அது இன்னும் சொல்ல போனா தமிழர் மலர்ந்து போன சுத்த தமிழ் சொல் உடுப்பு என்ற சொல். அதே போல ஊத்தை என்றுவோம். ஊத்தை என்றது சுத்த தமிழ் சொல். அசுத்தம் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அசுத்தத்தை விட மிக சுத்தமான மிக பழமையான சொல் தான் என்ன, ஊத்தை என்ற சொல். நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அதே போல இல்லேன் என்ன செய்யண்டுவோம். இல்லேன் என்ன செய்யண்டும், அது என்ன தெரியுமா, இல்லேன் என்றதால் இல்லன் என்றதான். அது இல்லன் என்ற அந்த சொல் வந்து இல்லாதவனுக்கு பயன்படுத்துற சொல்லுது. ஏழை பக்கீருக்கு அதை நம்ம இல்லேன் என்ன செய்யன்னு சொல்லி அந்த வளமை ஆயிட்டு. வழங்கிட்டா? இல்லன் என்ற சொல் இலக்கியத்தில் சர்வசாதாரணமாக யூஸ் பண்ண எடுப்பாங்க. ஒருத்தன் என்று தான் தமிழ்ல சொல்லுவாங்க. நாங்க எப்படி சொல்லுவோம், ஒத்தன் எடுவோம், ஒத்தி என்றுவோம். வழங்கிட்டா? இது சுத்த தமிழ் சொல். ஒருத்தன் மருவி வந்ததெல்லாம் இல்லை. இது ஒத்தன் தான் சுத்த தமிழ் சொல். ஒருத்தன் எப்படி சொல்லப்படுதோ அதே போல ஒத்தன் என்பதும் மிக பழமையான சொல். ஒருத்தனை விட மிக பழமையானது. புரிஞ்சுக்கணும். ஒத்தி என்றது அதுபோல ஓதுதல். முஸ்லிம்களை பாருங்க, சோனக முஸ்லிம்கள் சரியா யூஸ் பண்ணதுக்கு நம்ம வாசிப்புக்கும் ஓதுதலுக்கு எப்படி டிஃபரெண்டா வச்சுக்கிறோம். குர்ஆனை வாசித்தார் நம்ம சொல்றது இல்லை, குர்ஆனை ஓதினார் தான் சொல்லுவோம். ஓதுதல் என்றதுதான் சுத்த தமிழ். அவங்க அப்படி இல்லை, பகவத்கீதையை ஓதினார்னு சொல்ல மாட்டாங்க, வாசித்தார் தான் சொல்லுவாங்க. ஆனா சோனக மக்கள் சரியா சொல்லுவாங்க, குர்ஆனை ஓதினார், புத்தகத்தை வாசித்தார். அப்படியே சொல்றோம். ஓதுதல் என்றது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட சொல் என்பது தமிழ் மரபு. முஸ்லிம்கள் அதை அழகா என்ன செய்யறாங்க, யூஸ் பண்றோம். அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல என்னது, இந்த கடுப்பு என்ற சொல். கோபத்துக்கு நம்ம கோபமே தானே, நிறைய பேர் கடுப்பே தாங்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. கடுப்பா வந்து சொல்லுவோம். அப்படி என்ன கோபம் தான். அது சுத்த தமிழ் சொல்லுது கடுப்பு என்றது. அதே போல கடைதல், சோத்தை கடையாதீங்க, அதை கடையாதீங்க, இதை கடையாதீங்கன்னு சொல்லுவோமே, இந்த கடைதல் வந்து ஒரு சுத்த தமிழ் சொல். அதே போல கண்ணாடி தமிழர்கள் சொல்லுவாங்க, நம்ம எப்படி சொல்லுவோம், கண்ணடி. அப்படித்தானே சொல்லுவோம். கண்ணடி, கண்சக ஆடி கண்ணடி என்ற அடிப்படையில் பழைய இலக்கண நூட்களை யூஸ் பண்ணப்பட்ட கண்ணடி என்றது. நம்ம திரிபடைஞ்சவோ அல்லது கொச்சையாவோ செய்யல, அந்த சொற்களை சொல்லவில்லை. களம், எத்தனை களம், சாப்பாடு. களம் என்றது சாப்பாடை கொண்டு வந்து சேர்த்து இப்படி கொடுக்கக்கூடிய ஒன்றுக்கு தான் தமிழ்ல யூஸ் பண்ணப்படுறது. இன்றைக்கும் முஸ்லிம்கள் வளமையில களம் தான் யூஸ் பண்ணுவாங்க. 5 களம் 10 களம் 20 களம்
யூஸ் பண்ணாங்க. இது சுத்த தமிழ் சொல். அரபியிலிருந்து வந்தேன்னா களமடா பேன் அவ்வளவுதான். விளங்கிட்டா? அப்ப களம் என்றது என்னது? சகனுக்கு இன்றைக்கு நம்ம யூஸ் பண்றோம், பந்திக்கு யூஸ் பண்றோம். இது சுத்த தமிழ் சொல்றதை மறந்துடக்கூடாது. இதெல்லாம் இலக்கணம் படிச்ச தாய்மாரா பேசுறாங்க. இதெல்லாத்தையும் சர்வசாதாரணமா பாடசாலைக்கு போகாதவங்க என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. அதே போல இந்த கொட்டாவி என்று சொல்லுவோம், கொட்டாவி சொல்லுவோம், இது சுத்த தமிழ் சொல். அதே போல சவடி, சவடி நம்ம மறந்துட்டோம். உங்களுக்கு தெரியாது, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால திருமணம் பண்ணா கட்டாயம் என்ன செய்யணும்? தாலிக்கு பதிலா முஸ்லிம்கள் உருவாக்கி வச்சிருந்த சவடி ஒரு மார்க்கத்துக்கு முரணான அம்சம். ஆனா சவடி என்ற சொல் சுத்த தமிழ் சொல். திருமணத்திற்காக யூஸ் பண்ணப்படக்கூடிய சவடி என்ற சொல். அப்ப இந்த சவடி என்ற சொல்லும் முஸ்லிம்கள் வந்து என்னது? கொச்சையால் அது உருவாக்கப்பட்ட சொல் அல்ல. அதுபோல இந்த அதாவது கிழக்கு மாநில அல்லது மற்ற தூர பிரதேசங்கள், வடக்கு போன்ற பிரதேசங்களில் சொல்லுவாங்க சவட்டுதல், காலம் இருச்சா சவட்டு என்று சொல்லுவாங்க. இந்த சொல் என்னது? சுத்தமான ஒரு தமிழ் சொல். அதே போல சினுங்கிறது, அதே போல தணல் என்று, தணல் நெருப்பு தணல், தணல் என்றது அதிகமான அந்த நெருப்புடைய அந்த எச்ச பகுதிக்கு தணல் சொல்லுவோம். இது சுத்தமான தமிழ் சொல். நாம வேதனை அடைந்தான், அதுக்கு பதிலாக நம்ம எப்படி சொல்லுவோம்? நோகுதல் தான் சொல்லுவோம், நொந்தது என்றுவோம். நொந்தது என்றது என்னது? சுத்தமான ஒரு தமிழ் சொல். அதே போல பெரிய பாடு என்றுவோம். பாடு என்றது என்னது? களைப்பு, டயர்ட், முயற்சி, இதுக்கு சொல்றது. இது சுத்தமான ஒரு தமிழ் சொல். மாயம் என்று வணங்கிட்டானே, மாயம் என்று சொல்றது சரியான மாயம் பிடிச்சோன்னு சொல்லுவோம். வணங்கிட்டானே எதுக்கு சொல்லுவோம்? நடிக்கிறதுக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிது? அது யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதே போல முக்கி என்ற ஒரு சொல் யூஸ் பண்ணுவோம். தெரியுமா என்ன? முக்கி முக்கி ஒரு மாதிரி தின்னு முடிச்சுட்டாருன்னு வணங்கிட்டா, முக்கி முக்கி தின்னு முடிச்சுட்டாருன்னா மோசமான சொல்லோ அல்லது தமிழெல்லாம் சொல்லோ இல்ல, சுத்தமான தமிழ் சொல். ட்ரை பண்றதுக்கு தமிழ்ல ஆரம்ப காலத்துல முக்கிய சொல்ல தானே செஞ்சாங்க, யூஸ் பண்ணினா. அப்ப அது உண்டு. அது மாதிரி என்னது? இன்னும் சிலவங்கள்ட்ட கொழும்பு உள்ளவங்கள்ட்ட சிலவங்கள்ட்ட பழக்கம் போட்டு என்னன்னா நீமல் என்று பேசுவாங்க. நீம், நீமல் அப்படின்னு பேசுறோம் உங்கள்ன்றதுக்கு. இது நம்ம கொச்சை நினைச்சிட்டு தமிழ் தெரியாதனால பேசுவோம். ஆனா சுத்த சொல்லது சுத்தமான என்ன தமிழ் சொல். அதுபோல மருகாலண்டுவோம். என்னது? மருக வாங்கண்டுவோம். உனக்குதானே மருக எனக்கு வரையலாண்டுவோம். சுத்தமான சொல். இது என்ன? சுத்தமான சொல். இப்படி அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் என்ன செஞ்சாரு? அந்த அறிஞர் ஓய்ஸ் என்ன செஞ்சார்? தொகுத்தாரு. தொகுத்து பெரிய லிஸ்ட் ஒன்றே எடுத்தாரு. நான் இது நிறைய சொற்களை நம்ம மறந்தனால விட்டுட்டு வந்தேன். விளங்கிட்டா? இது நம்ம இயன்ற அளவுக்கு எடுத்துட்டு வந்த இது விஷயம். இது அல்லாமல் சோனக மொழி இல்ல பயன்படுத்தக்கூடிய இந்த சர்வசாதாரணமா பெற்றோர் பயன்படுத்தக்கூடிய அந்த சொற்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவே என்ன செய்யறாங்க? எங்கட சர்வசாதாரணமான பேச்சு வழக்கில் அது இருந்து கொண்டிருக்கு. நாங்க அதை என்ன செய்யறோம் சொன்னால், அதாவது ஒரு கொச்சையான நம்ம அரபியருடைய பரம்பரைன்றனால நாக்கு தடுமாறி பேசுன சொல்லுண்டு ஒன்றை விளங்குங்க. சோனக முஸ்லிம்கள் இருக்கிறாங்களே, இவர்களால தான் இந்த நாட்டில் இங்கிலீஷை இங்கிலீஷாகவும் சிங்களத்தை சிங்களமாகவும் தமிழை தமிழாகவும் அரபாகவும் பேச முடியும். வேற இவங்களுக்கு என்ன செய்யலாது? அந்த லெவலுக்கு வர்றது கஷ்டமானதை பார்க்கலாம். சிங்கள மக்களால் தமிழ் பேச முடியவில்லை ஒழுங்கா. ஆனா முஸ்லிம் மக்களால் அழகா சிங்களம் பேசலுமா இருக்குது, அழகா இங்கிலீஷ் பேசலுமா இருக்குது, அழகா அரபு பேசலுமா இருக்குது. எல்லா நாவுகளுக்கும் இது ஒத்து போகுதா? என்ன ரீசன்? ஏன் இவங்களுக்கு டக்குன்னு ஒரு மொழிபடுது? அப்ப இவர்களுக்கு பின்னால் இலங்கையோடு ஒட்டிய ஒரு பூர்வீக வரலாறு இருக்கிறது. அதான் அதுக்கான காரணம். இந்த நாட்டில் எல்லா மொழியும் அவங்களுக்கு டக்குன்னு படுவதற்கான காரணம் என்ன? இந்த மொழியிலிருந்து தான் தமிழும் சிங்களமும் பிரிந்திருக்க வேண்டும். நினைச்சு பாருங்க நீங்க. நம்ம பேசுற சொற்களோடு ஆங்கில சொற்கள் நேரடியாக வந்து என்ன செய்யும்? சம்பந்தப்படும். நம்ம பேசுற சொற்களோடு ஆங்கில சொற்கள் நேரடியாக சம்பந்தப்படும். அவர்களை சொல்லக்கூட குளிரண்டுவாங்க. நாங்க சரியான கூலாய்க்குன்னு சொல்லுவோம். தமிழ் சொல்லா சொல்லுவோம் கூலாய்க்குன்னு சொல்லி. நம்ம இங்கிலீஷ் சாதாரண மக்கள் சொல்லுவோம். கூல்ன்றது இங்கிலீஷோட என்ன செஞ்சிடும்? நேரடியாக சம்பந்தப்பட்டுரும். அணைக்கட்டுவோம். விளங்கிட்டானே? இங்கிலீஷ்ல அணைக்கட்டுன்னு சொல்லுவோம், நம்ம அணைக்கட்டுன்னு தான் என்ன செய்வோம்? சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் வந்து அவசரமாக இங்கிலீஷோட சம்பந்தப்படுற மாதிரி என்ன செய்யும்? நிறைய சொற்கள். கரி என்றது இங்கிலீஷ்ல கரியா இருக்கும். வணங்கிட்டா? அது மாதிரி நிறைய சொற்களை பார்த்தீங்கன்னா டிரெக்ட்லி சோனக மொழிந்து போன மாதிரியே என்ன செய்யும்? இருக்கும். அரபு சொற்கள் நான் இதெல்லாம் எடுத்துட்டு வரலைங்க. அரபுல நாங்க நிறைய சொற்கள் இன்றைக்கு யூஸ் பண்றோம். உதாரணமா சரியான வளவலாண்டுவோம். அப்படியா இல்லையா? சரியான வளவலாண்ட என்ன? உளம்புறது. அரபிக்காரரே இன்றைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க வளவலாண்டு. ஆனா அது அரபு சொல். வல்வலான்றது உளம்புறது. விளங்கிட்டானே? வல்வலான்றது அரபுல உளம்புறதுக்கு சொல்றது. கொழும்புல சொல்லுவாங்க என்ன? வச்ச சரியான வச்ச ஆளுன்னு சொல்லுவாங்க. வணங்கிட்டா? பேசிட்டே இருக்கிறதுக்கு. வஸ்வச என்ன அரபுல என்ன தெரியுமா? ஒரே பேசிக்கிட்டே இருக்கிறது. நம்ம இன்றைக்கு சர்வசாதாரணமாக அரபு சொற்கள் என்ன செய்யறோம்? இங்கிருந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். அப்ப என்ன காரணம்? இந்த ஒரு மொழியில் ஒரு மொழியோ ரெண்டு மொழியோ கலக்கிறது வேற. சோனக மொழியில் 50-60 மொழி கலந்துருக்கு. அப்படின்னு அர்த்தம் என்ன? இங்கிருந்து அந்த மொழியெல்லாம் போயிருக்கணும்.
அதாவது மூல மொழி என்ற ஆய்வுகள் இருக்குது, அதுகளை ரிசர்ச் பண்ணினோம்னா அந்த மொழி அடிப்படையில் போனோம்னால் இன்னும் எதிர்காலத்தில் நிறைய நல்ல முடிவுகள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது இரண்டாவது பகுதியாக நாங்கள் செஞ்சு கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்.